ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டெஸ்டி கிச்சனில் நம்ம காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷு. திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நிறையா சைட் டிஷ் நமக்கு தேவைப்படுதுன்னா நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் குருமாவுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து இப்படி அரிஞ்சு வச்சுக்கோங்க. 1/4 கப்பு கடலப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 4 கிராம்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/2 கப்பு, சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டு, மல்லித்தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 3 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு நான் கடலப்பருப்போடு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். வானலில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராம்பு போட்டு தாளிச்சிடலாம். தக்காளி இதில் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேக வச்ச அந்த குக்கர்லேயும் இப்போ தாளித்ததை அதில் கொட்டிடலாம். அப்புறம் காலிஃப்ளவர் நான் ஏற்கனவே அதை உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவர் அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேக வச்சு இந்த கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இதுக்கிடையில் நம்ம 1/2 கப்பு தேங்காய், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் நீங்கள் இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம், இல்லை சில்லு சில்லாவும் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா அப்படி மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு, காலிஃப்ளவர் வெந்திருக்கு. அரைச்ச தேங்காய் இதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த 2 உருளைக்கிழங்கு இதில் மசிச்சு போட்டுக்கோங்க. அரிஞ்சு வச்சுருக்கிற மல்லித்தலையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். லைட்டாக ஸ்ட்ரீம் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ ருசியான காலிஃப்ளவர் குருமா தயாராக இருக்குது. இது உங்கள் வீட்டு கிச்சனை ட்ரை பண்ணுங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.